செய்யணும், அறிய வேண்டும் அப்படின்னு பிள்ளைகள் சொல்லு. 3 விதமான ஆலோசனையை நீ பிள்ளைகள் எப்போ சொல்லுங்க, மிச்சத்தை அவங்க தேவன் பார்த்துக் கொள்வார். 3 ஆலோசனை. 1, பிதாவாகிய தேவனை என்ன செய்ய நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன் பிதாவாகிய தேவனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, உன் தேவனை நம்பிக்கை வைத்து அவரிடம் கேட்க வேண்டும். அது விசுவாச சப்ஜெக்ட். 3வது, நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்துரு. இந்த 3 அறிவுரைகளை உங்க பிள்ளைகள் சொன்னா மட்டும் போதும். இந்த 3 பிள்ளைகளுக்கு சொன்னா மாத்திரம் போதும். அதைப்படி இந்த 3 பிள்ளைகள் 3 பேர் நடந்துச்சுன்னா ரசிப்பு அவங்களுக்கு பிள்ளை ரசிப்பு தானாக விடாம். பிள்ளை ரசிப்பில் தான் இருக்கும். பிள்ளை தேவனோட கனெக்ட் ஆகிருக்கும். அவன் இந்த 3 காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்கள் மனதில் வச்சு நடந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய பாவம் வந்தாலும் வெளியே வந்துருவாங்க இயேசு கிறிஸ்து மூலமாக. ஹல்லேலூயா. தகப்பனுக்கு பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய 3 ஆலோசனைகள் கண்டிப்பா கொடுத்துருக்க வேண்டும். 1, தேவனாய்